ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக கேரளா டூர் போன வீடியோ தான் இது. கேரளாவோட அழகு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து சென்ட்ரல்லேருந்து கிளம்பி ட்ரெயினில் ஆலப்புழா போயிட்டோம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷ். நாங்கள் ஆகஸ்ட் மந்த் போனதுனால ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. போகிற வழியில் பெரியார் ரிவர் அந்த பிரிட்ஜையும் பார்த்தோம். எவ்வளோ பெரிய ரிவர் தெரியுங்களோ, அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் அங்கே இறங்கிட்டு ஸ்டேஷனில் இறங்கிட்டு கிளாக் ரூமில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கிளாக் ரூமுக்கு அமௌண்ட் பே தான். உள்ளே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே இறங்கி ஆட்டோவில் போகும்போதே எவ்வளோ சின்ன சின்ன போட்டு, அங்கே நம்ம பஸ் மாதிரி ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டுமே இந்த தண்ணியில் தான். ஆலப்புழாவில் இவ்வளோ போட்ஸுமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டை. அதை பார்த்துட்டு, ஆனால் என்ன அதில் போக தான் வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு டைம் ரொம்ப சரியாக இருந்தது. அந்த போட்டுக்கும் பார்த்திங்கன்னா செக்இன் டைம், செக் அவுட் டைம் இருக்குது. அதனால் அந்த போட்குள்ளே போய் செக்இன் பண்ணிட்டோம். போன உடனே போட் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நல்ல மழை. போட் அப்படியே லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை வந்த உடனே அந்த ரிவர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பேக் வாட்டரை. நம்ம எவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் போயிருக்கோம், பட் ஆலப்புழாவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. சுற்றி தண்ணி, நம்ம நடுவில் அந்த ஹவுஸ் போட்டில் இருக்கிற இதுவே ஃபீலே தனியாக இருக்குது நல்லா. நாங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு ரெஃப்ரெஷ் கூட ஆகலை. ஃபுல்லாக மேலே போய் எப்படிலாம் இருக்குது அந்த ரிவர்னு பார்க்க போயிட்டோம். கிளம்புன கொஞ்சம் நேரத்துக்கே நல்லா சென்டருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பர் டெக்கில் அது டைனிங் வித் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. கீழே 3 பெட்ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு சைட் பை லஞ்சும் ரெடி பண்ணிட்டாங்க. கேரளா ஸ்டைல் லஞ்சு, சாம்பார், ரசம், 2 பொரியலோட சாலடோடு கொடுத்தாங்க. கறிமீன் வித் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் கறிமீன். நம்ம சென்னையிலலாம் அந்த மீன் சாப்பிட மாட்டோம், ஆனால் அவங்க பொரிச்சு கொடுத்தாங்க பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அவங்க போடுற அந்த மசாலா தான் ரொம்ப சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு. லஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் தனியாக ஃபிஷ் வாங்கியிருந்தோம். இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அதனால் நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கும் போதே அங்கேயே மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ் அண்ட் ப்ரான் வாங்கிட்டு ஒரு 3 o'clock செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க அந்த பழம்பொரின்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம், எங்களுதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க அந்த ஆலப்புழாவில் இருக்க பீப்புள்ஸோட லிவிங் எல்லாமே இந்த பேக் வாட்டரில் தாங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட் ஏதாவது வாங்கணுன்னாலும் எதுவாக இருந்தாலும் இதில் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேக் வாட்டர் பக்கத்துலேயே பாருங்கன்னா 2 inch மேலேயே பார்த்திங்கன்னா விவசாய நிலம், அவங்களோட வீடு எல்லாமே அங்கேயே கட்டி வச்சுருக்காங்க. அந்த விவசாய நிலம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே தான் அந்த ஷாப் இருக்குது. ப்ரானு, ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் ஹை ரேட்டுன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே முடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலியாக போனதுனால அந்த பசங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்களா. ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செஃப் அவங்க அந்த ப்ரானு, ஃபிஷ்ஷு வாங்கி வச்சதில் அவங்களோட சிக்னேச்சர் மசாலா போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 3 o'clock அதையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது தான் எங்களோட வேலையாக இருந்தது. இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறப்ப தான் அந்தந்த பீப்புள் எப்படி வாழறாங்க. நம்ம ஊரில் வெயிலோடு வாழறோம், இவங்க இயற்கையோடு ஒன்றி இயற்கையாக வாழறாங்க. எங்களுக்கும் டைமும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காத்தால ஆயிடுச்சு. எப்படி தான் டைம் போச்சுனே தெரியல. டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணவும் நேரம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஃபுல்லாக எல்லா பேக் வாட்டர்ஸ் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஒரு கேரளாவில் ஒரு டெம்பிள் போகிறதா பிளான் இருக்குது. அதுக்காக கிளம்பிட்டோம். வெளியில் எங்கள் கேப் வச்சுட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டோம். ரொம்ப அருமையான கிருஷ்ணர் டெம்பிள் இது. ரொம்ப குட்டி கிருஷ்ணராக, குழந்தை கிருஷ்ணர் இருக்கார். ரொம்ப வருஷத்து பழமையான கோயிலும் இது. கோயிலுக்குள்ளேயே யானை அதெல்லாம் இருந்தது. இந்த கோயிலை நல்லா நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்தது வாகமான் கிளம்பிட்டோம். இந்த இடம் வாகமான் போகிற வழியில் இருக்க மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் தான். இது ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் வாகமானில். ரொம்ப சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது அந்த தண்ணி. அந்த சத்தமும் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. கொஞ்சம் ஒரு 1.5 kilometers ட்ரக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, பாதையெல்லாம் கிட்ட போகிற வரைக்கும் ஓகே. கிட்ட வந்தவொடனே தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் இருந்தது. அதை ஏறி பார்க்குறப்ப தான் நாங்கள் போனது மான்சூன் டைம்ன்றதுனால ரொம்ப சூப்பரான வியூ தான் எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோம். பட் ஆனால் அந்த தண்ணி அப்படியே தெறிக்குது பாருங்கள். எங்களால் கேமராவில் கூட இது பண்ண முடியல. ரெயின்போ பார்த்தோம், எல்லாமே அங்கே பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் மலை இல்லைங்களா, மலையில் அங்கங்கே சூப்பராக மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி சூப்பராக இருந்தது. அந்த இடம்லாம் டிரைவர் நிறுத்த சொல்லி பார்த்தோம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய போன வெஹிக்கிள் ஃபுல்லாக லைனாக நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு இறங்கி பார்த்தோம். பார்த்தா ஒரே அந்த மிஸ்ட்டும் அவங்களும் சேர்த்து செம்ம வைப்பு தான்.
ஒரே டான்ஸு, பாட்டு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் முக்கால்வாசி. பாருங்க எவ்வளோ சூப்பரா நெக்ஸ்ட்டு வந்தோடனே ஃபுல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபேமிலியோட போனவங்க எல்லாருமே. அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்ததே எங்களுக்கு டயர்ட்லாம் போயிடுச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. சின்ன சாரல் மழையோடயே இருந்தது. நைட் ரூமுக்கு போய் தங்கிட்டு காலையில எந்திச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். சின்னூஸ் ஹோட்டல் தான். வாகமான்ல சின்னூஸ் ஹோட்டல் ரொம்ப சூப்பரா குடுத்துட்ருக்காங்க. என்னன்னா, நாங்க அங்க போய் பண்ண தப்பு என்னன்னா, அங்கேயும் போய் பொங்கல், தோசை, இட்லி வாங்கி சாப்பிட்டோம். கேரளா போனீங்கன்னா, கண்டிப்பா கடலைக்கறி, புட்டு அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அங்கேருந்து அப்படியே நாங்க நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் தான் ஃபைன் ஃபாரஸ்ட்டு. இந்த இடமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. சில்லுன்னு சாரல் மழையோடயே இருந்தது. கண்டிப்பா ரெயின் கோட் ஆகஸ்ட் மாசம்லாம் போனீங்கன்னா, கண்டிப்பா ரெயின் கோட் எடுத்துட்டு தான் போணும். அந்த மாரி நனையிற அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் ஊட்டியில இருக்க மாரியே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்க போன இடம் தான் பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு. செம்ம மழைன்றதுனால எங்களால அத ஃபுல்லியே போய் பார்க்க முடியல. பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு பாரான்னு சொன்னாங்க. அந்த பாரா நேம் தெரியல. அதுவும் கிட்டயே போ முடியல. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லா நடந்து போறவங்க முகமே தெரியல. அந்த அளவுக்கு கவர் ஆயிருந்தது. நான்லாம் கீழயே நின்னுட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்னால பாதி தூரம் போ முடியலன்ட்டாங்க. 3வது ஸ்பாட் வந்து மெடோஸ் வியூ பாயிண்ட்டு. இருக்கறதுலயே பெஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க மெடோஸு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த காத்து, அந்த மலை மேல சின்ன சின்ன குன்றுகளா இருக்கா, அதில போய் பார்க்கறதே அவ்வளோ சூப்பரா இருந்தது. இதோட எங்க கேரளா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க குழந்தைங்கள வச்சுட்டு இருந்ததுனால சின்ன சின்னதா தான் போய் பார்த்தோம். இன்னும் நெறைய ஸ்பாட் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.